மதுரையில் பூனை கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் அரசு மருத்துவமனையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூனை கடித்ததன் விபரீதத்தை உணராமல் இருந்த இளைஞர் தனது இன்னுயிரை மாய்த்து கொண்டதன் பகீர் பின்னணி என்ன? மதுரை மாநகரில் அமணியாபுரத்தை அடுத்த காமராஜர் நகர் பகுதியைச் சேர்ந்த தம்பதி ஆனந்தன், விஜயலட்சுமி. இந்த தம்பதியின் மூத்த மகன் 26 வயதான பாலமுருகன் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு கிடைத்த வேலைக்கு சென்று வந்தார். இவரின் வருவாயை நம்பியே ஒட்டுமொத்த குடும்பமும் இருந்துள்ளது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்பு தனது காலில் ஏற்பட்ட சிறு காயத்திற்கு டிடி ஊசி மட்டும் போட்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த 1 வாரத்திற்கு முன்பு திடீரென தலைவலி ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சென்றுள்ளார். அங்கு பாலமுருகனை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருக்கு ரேபிஸ் அறிகுறி உள்ளதாக கூறியுள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த குடும்பத்தினர் பாலமுருகனிடம் என்ன நடந்தது என்று கேட்டுள்ளனர். அப்போதுதான் தனது காலில் பூனை கடித்ததை கூறியுள்ளார். 3 மாதங்களுக்கு முன்பு வீட்டு மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த போது 2 பூனைகள் சண்டையிட்டுள்ளன. அப்போது எதிர்பாராத விதமாக ஒரு பூனை பாலமுருகனின் காலில் கடித்துள்ளது. காயம் சிறிதளவில் இருந்ததால் டிடி ஊசி மட்டும் போட்டுக்கொண்டு அலட்சியம் காட்டியது தெரிய வந்தது. ஆனால் காயம் வீரியமாகி உள்ளதாக தனியார் மருத்துவமனை மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மேல் சிகிச்சைக்காக மதுரையில் உள்ள அரசு ராஜாஜி மருத்துவமனையில் உறவினர்கள் அனுமதித்துள்ளனர். அங்கு பாலமுருகனின் உடல்நிலையை பரிசோதித்த மருத்துவர்கள் பூனை கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளனர். இதையடுத்து ரேபிஸ் நோய் சிகிச்சை பிரிவில் அனுமதித்துள்ளனர். அந்த வார்டில் பாலமுருகன் கூச்சலிட்டபடி ஆக்ரோஷமாக காணப்பட்டுள்ளார். இதனால் பாலமுருகனை அங்குள்ள தனி அறையில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். கடும் மன உளைச்சலில் விபரீத முடிவெடுத்தவர் மருத்துவமனையில் வழங்கப்பட்ட போர்வை மூலம் கதவில் தொங்கி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக பிணவரைக்கு அனுப்பி வைத்தனர். பூனை கடித்து ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர் விபரீத முடிவு எடுத்ததால் ஒட்டுமொத்த குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். 2 நாள் நல்லா தான் இருந்தான். ஆனால் அன்றைக்கி நைட்டு என்னன்னு தெரியல, அவனாவே கத்த ஆரம்பிச்சிட்டான், கத்தி குதிக்க ஆரம்பிச்சிட்டான். அவனுக்கு என்ன பண்ணுறோன்னு அவனுக்கே தெரியல. ரொம்ப அழுது ஏதோ ஆர்ப்பாட்டெல்லாம் பண்ணான். எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியாமல் நாங்கள் வெளியில் வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தா அவனுக்கு விரித்து படுக்க வச்சிருந்த அந்த துப்பட்டாவை எடுத்து அந்த போர்வை எடுத்து கேட்டில் மாட்டி அவனே கழுத்து விட்டு அவனே இறந்துட்டான். அந்த வலி வேதனைலாம் வச்சு செஞ்சு ஆனால் என்னன்னு தெரியல, ராபிட் தாக்குனதான் சொல்றாங்க. அவங்கிட்ட கேட்டா 4 மாசத்துக்கு முன்னாடி பூனை கடிச்சுன்னு சொல்றான். ஆனா வீட்டுல அவன் அதை எதுவுமே யாருக்கிட்டையுமே அவன் சொல்லவும் இல்லை. வீட்டில் நாய் வளர்ப்பவர்கள் முறையாக அதற்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி போட வேண்டும் என்று கால்நடைத்துறை மதுரை மண்டல இணை இயக்குனர் முருகன் அறிவுறுத்தியுள்ளார். இதேபோன்று பூனை வளர்ப்பவர்களும் முறையாக அதற்குரிய தடுப்பூசி போட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதாவது பூனை கடிக்குதோ நாய் கடிக்குதோ எவ்வளோ நாளைக்குள்ள இல்லை, எவ்வளோக்கு சீக்கிரம் உடனடியாக வந்து அந்த ஊசி போட்டுக்கிறோமோ அவ்வளோக்கு நல்லது. இத்தனை நாளுக்கெல்லாம் கணக்கு இல்லை. நாய்க்கடியோ பூனைக்கடியோ இருந்ததுன்னா உடனே அவங்க மருத்துவரை அணுகி அந்த கடிபட்ட இடத்துல அது முறையாக கழுவி அதுக்குள்ளே சில வைத்தியங்கள்லாம் இருக்குது, அதை முதலுதவி சிகிச்சை செய்து அதுக்குள்ளேயே தடுப்பூசி போட்டுக்கொண்டு அதுக்குள்ளே இம்யூனோகுளோபின்னு சொல்லுவாங்க, அதையும் முறையாக போட்டுக்கொண்டால் 100க்கு 100% உறுதி கேரண்டி கொடுக்கலாம். அண்மையில் கோவையில் நாய்க்கடிக்கு உரிய சிகிச்சை மேற்கொள்ளாமல் அலட்சியம் காட்டிய வடமாநில இளைஞர் ஒருவர் ரேபிஸ் நோய் பாதிப்புக்கு ஆளாகினார். இதனால் நோயின் தாக்கம் அதிகரித்து ஆக்ரோஷமாக காணப்பட்ட இளைஞர் மருத்துவமனையிலேயே தற்கொலை செய்து கொண்டார். இதேபோன்று தற்போது மதுரையில் பூனை கடித்ததை அலட்சியம் காட்டிய இளைஞர் மருத்துவமனையிலேயே விபரீத முடிவெடுத்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.